ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேக் டு பேக் வீடியோ கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால போட முடியல. இது வந்து நம்ம ட்ரிப் போயிருந்தோம்ல, அதோட கண்டினியூஷன் தான். நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்காகவே காலையிலே எழுந்து வந்துட்டோம். எல்லோரும் வந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டோட டைமிங்ஸ் நாங்கள் 9:30 தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா எப்படியும் ஏஞ்சி ரெடி ஆக லேட் ஆகும். அதே மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சாப்பிட நல்லா இருக்குது. அதனால ஷார்ப்பாக 9:30 கொடுத்தா போதும்னு சொல்லியிருந்தோம். அன்றைக்கான மெனு பார்த்திங்கன்னா பொங்கல், சட்னி, சாம்பார், ஆனியன் ஊத்தாப்பம், அதுக்கப்புறமா பிரெட் ஆம்லெட் தான் சொல்லியிருந்தோம். கரெக்டாக டைமுக்கு வந்து நம்ம டேபிளுக்கு வந்து சப்ளை பண்ணிவிடுவாங்க. நாம் இருக்கிற இடத்துக்கே வந்து கொடுக்கறதுனால எல்லாருமே அதுக்குள்ளே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுவோம். எல்லோரும் டேபிளில் அசம்பிள் ஆகி சாப்பிட்டுடுவோம். எல்லோரும் இப்படி சேர்ந்து சாப்பிடும்போது இன்னுமே நல்லா பேசின்னு ஜாலியாக இருக்கும். சாப்பிட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறமா வெளில கிளம்பும் போதே ஒரு 10:30 ஆகிடும். எல்லோரும் சேர்ந்தாலே அவ்வளோதானே, நீ கிளம்பு நான் கிளம்புன்ட்டு ஒருத்தராக கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. 10:30 விட்டாலும் கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு அந்த க்ளவுடியாகவும் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி நம்ம போகிற இடம் எப்படி இருக்குமோன்னு நினச்சிருந்தா போனோம். நினச்ச மாதிரியே ஆயிடுச்சு. நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா கோக்கர்ஸ் வாக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வியூ ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுக்காக போயிருந்தோம். நாங்கள் போன நேரம் ஃபுல்லாக மிஸ்ட் இருந்துச்சு. பாருங்கள் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 11 இருக்கும். அந்த நேரத்துலேயும் எதுவுமே தெரியல, அவ்வளோ மிஸ்ட் இருந்துச்சு. போயிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் பொறுத்தாவது கொஞ்சம் வானம் பளிச்சன் ஆகும் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு 1/2 hour மேலேயே அங்கேயே இருந்தோம். ஆனால் ஒன்றுத்தையும் பார்க்க முடியல. அதனால கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் பிடிச்சின்னு பசங்க கூட ஜாலியாக ஆடினு அதுக்கப்புறமா அங்கே கிடைக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ட்ரிப்புன்னு பிளான் பண்ணால் நம்ம கூட வர கம்பானியன் வந்து நல்ல ஜாலியாக நம்ம வைபுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கணும். நான் ஏற்கனவே அதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இவங்க அப்படி தான் இருந்தாங்க. பசங்களோட ஜாலியாக ஆடின்னு எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆனதே தெரியல. பூர்ணி இன்னுமே ரொம்ப ஜோவியலாக இருப்பாள். பசங்களோட எல்லாம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாள். அவங்களோட போனது இன்னுமே நல்ல என்டர்டெயினாக இருந்துச்சு. நல்ல ஜாலியாகவும் இருந்தது. அங்கே பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உடனே கிளம்பிட்டோம். அடுத்தது நாங்கள் பிளான் பண்ணது இது வந்து சடனாக பிளான் பண்ணது தான். எங்கள் கூட வந்த அவங்க ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் போவாங்களா, அவங்க சொல்லி தான் நாங்கள் போயிருந்தோம். இது வந்து ஹிடன் ஃபால்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல, நாங்கள் நினச்சியும் பார்க்கல இந்த இடத்துக்கு எல்லாம் போவோன்ட்டு. ஆனால் இந்த இடத்துக்கு எல்லாம் போனது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இருந்துச்சா, அதை தான் அவங்களோட ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறமா ஆன் தி வே பார்த்திங்கன்னா ரொம்ப மேடு பள்ளமாக அந்த ரொம்ப கல்லுங்க நடுவில் போகிற மாதிரி தான் இருந்தது. என்னடா இது இந்த மாதிரி இடத்துல போகிறோமே சேஃபாக இருக்குமோ இல்லையோன்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ரைடுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி போனோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துல காரை விட்டுட்டு நடந்து தான் வந்து ஹிடன் ஃபால்ஸுக்கு போனோம். அங்கேருந்து இறங்கி போகும்போது ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த யானையோட சாணம் எல்லாமே பார்த்தோமா, அதெல்லாம் பார்த்துட்டு இன்னுமே ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்படி இருக்குது பார்க்கலாம். ஏன்னா அவங்க சொல்லும் போதே ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பாட். வாங்க போலாம். அவங்க ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் ஜோரா பேசிங்கன்னா எங்க மம்மி அப்படியே போடுவாங்க. அதெல்லாம் போடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய எலிஃபண்டோட இதெல்லாம் இருக்கு. ஆஃப்டர் 5 PM அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சேஃப் கிடையாது. ஸோ நம்ம இது பிரைவேட் ரோடும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு நினைக்கிறேன் தண்ணியோட சத்தம் கேட்கும். அதே இன்ட்ரெஸ்டிங்கோட நானும் போறேன். என்ன ஃபாலோ பண்ணுறேன்.
நல்ல காற்று, அதே மாதிரி தண்ணியோட சத்தம், அங்கேருந்து வர மனசே இல்லை. அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சில பிக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்தோம். வந்த உடனே இங்கே ஒரு இடத்துல லஞ்சு வந்து சொல்லியிருந்தோம். அங்கே வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம். லஞ்சு மட்டும் சுத்தமாக நல்லா இல்லை, எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா இருந்ததை லைட்டாக சாப்பிட்டுட்டு தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்துட்டோம். அங்கேருந்து வந்த பிறகு சரியாக லஞ்ச் சாப்பிடல இல்லையா, அதனால சரி ஃப்ரூட்ஸாவது வாங்கிக்கலான்ட்டு இந்த இடத்துல நிற்க வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். நிறைய ஃப்ரூட்ஸ் வெரைட்டி இருந்துச்சு, ஆனால் ரேட்டும் அந்த அளவுக்கு தான் இருந்தது. எல்லாத்தையும் வாங்கிட்டு ரூமுக்கு வந்தோம். வந்த பிறகு கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசின்னு அதுக்கப்புறமா டின்னரை முடிச்சுட்டு பழம் வாங்கிட்டு வந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு இருந்தோம். அப்போ உடனே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நைட் ரைட் போகலான்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்ருந்தாங்க. அங்கே தான் போயிருந்தோம். நைட் ரைடு வந்து ஃபாரஸ்ட்குள்ளே தான் போகிறோம். அங்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு நிறைய அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியும், இல்லாட்டி அட்லீஸ்ட் பைசன்யாவது பார்க்க முடியும். இந்த இடத்துல அது வந்து நிறையா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்களும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இல்லை, எப்படியும் அவங்க ஒரு கூட இருக்காங்க, சேஃப்டியாகவும் இருக்கும்ன்றதுக்காக பிளான் பண்ணோம். அவங்க சொன்ன மாதிரி ரேபிட், அதுக்கப்புறமா பைசன், டீர் இது எல்லாத்தையும் தான் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. நைட் ரைடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் பசங்களெல்லாம் வச்சுன்னு இருக்கோம்ல, ஒரு பக்கம் பயமாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் நல்லா ஜாலியாக அந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணோம். ஏன்னா எப்போவுமே நான் வந்து பன்னார்கட்டை ஃபாரஸ்ட் அங்கே தான் போய் பார்த்துருக்கேன் அனிமல்ஸ் எல்லாத்தையும். ஆனால் இந்த மாதிரி நைட் ரைடு வந்து ஃபாரஸ்ட்குள்ளே போய் பார்க்குறது இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட் டே தான். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா காலையில் ஏஞ்சதே எல்லாமே 9 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா நைட் ரொம்ப 2 o'clock ஆச்சு நாங்கள் போய் ரூம் ரீச் ஆகிறதுக்கு. காலையில் அதனால 9 o'clock தான் எழுந்து வந்த பிறகு அன்றைக்கி சாட்டர்டே வந்து கொடைக்கானலில் வந்து ஃப்ளார் ஷோ வந்து இருந்தது. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதனால அங்கே தான் பிளான் பண்ணின்னு போனோம். காலையில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நல்ல கூட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கே வந்து மயிலாட்டம், கரகாட்டம் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துன்னு இருந்தாங்க. அதனால அங்கே கொஞ்சம் நேரம் நின்று இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ளாஷ் பார்க்கவே போனோம். அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பெங்களூரில் எப்போவுமே வந்து August 15th வந்து லால்பாகில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சீட்ஸுமே வாங்கிக்கலாம். அது வந்து நம்ம வீட்லேயும் க்ரோ பண்ணலான்றதுக்காக நிறைய சீட்ஸுமே சேல் பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரி பூச்செடி சேல் எல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ளார் ஷோ மட்டும்தான் இருந்தது. உள்ளே வந்து நிறைய ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடத்துலையும் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். நிறைய ஸ்பான்சர்ட்ஸு, அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸு, ஃப்ளார்லேயே நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஹார்ட்டு, அதுக்கப்புறமா கீ பஞ்சு, பீகாக்கு, எல்லாத்துலேயுமே இந்த பீகாக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பீகாக் தான் வந்து ரொம்ப நேரம் உத்து பார்த்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறமா சைடில் பொக்கே, வெரைட்டிஸ் ஆஃப் பொக்கேஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வெஜிடேபிள்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸு, ரேபிட்டு, எலிஃபேண்ட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த பெரிய கத்திரிக்காய் வருது இல்லையா, அதில் தான் வந்து இந்த எலிஃபெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பேரட் பாருங்கள், அதுவுமே அவ்வளோதான். அந்த கேப்சிகம் எல்லாமே வச்சு பண்ணியிருந்தாங்க. ஃப்ளார் ஷோவில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த பேஸ்ட்ரி கார்னர் இருக்குது. இங்கே கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அதனால சரி ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். இங்கே எப்படின்னா ஸ்டாக் வந்துட்டு ஒரு 20-25 மினிட்ஸ்லேயே மொத்தமாகவும் காலி ஆகிடுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால நாங்கள் போன நேரம் கரெக்டாக வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் இறங்கி நின்றுச்சு. பாருங்கள், வந்த உடனே எல்லாம் க்யூ நிற்கிறாங்க. அப்படியே போய் ஒரு 20 மினிட்ஸ்லலாம் காலி ஆகிடும். நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் காலி ஆச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூரில் இன்னுமே பெட்டராக கிடைக்கிது. அதுதான் நான் ஃபீல் பண்ணது. சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ணும்போதே நம்ம வந்து ரிலாக்ஸ்க்காக தான் போகிறோம், ரொம்ப பர்டன் வச்சிக்கூடாது, ரொம்ப அலைச்சல் பண்ணிக்கூடாதுன்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 பிளேஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் வந்து இந்த ஃப்ளாட் ஷோ போனோம் இல்லை, இப்போ வந்து முருகர் கோயிலுக்கு போகலான்ட்டு தான் கிளம்பினோம். அன்றைக்கி சனி பிரதோஷம். சரி, கொடைக்கானலில் இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு தான் போனோம். சாயங்காலமாக போன தொட்டு அந்த அளவுக்கு ரஷ் இல்லை, ஆனால் ஈஸ்வரரையும் சேர்த்து பார்த்துட்டு வந்ததில் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சாமி தரிசனமும் ரொம்ப கிட்ட, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போவுமே முழுசாத்துக்கு ஃபோன் அலோடு இல்லை இல்லையா, அதனால வெளியில் மட்டும்தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். சாமி பார்த்துட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் பிடிச்சிட்டு, அந்த உங்களுக்கு நேச்சர் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ க்ளவுடியாக, அந்த கோபுரம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. உட்காந்து கொஞ்சம் நேரம் கோயிலே இருந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வரதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. அந்நேரத்துக்கு எந்த டிஃபனும் கிடைக்கல, அதனால் வரும்போதே டாமினோஸ்க்கு போயிட்டு பார்சல் வாங்கின்னு வந்திருந்தோம். வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு அன்றைக்கி கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு போய் படுத்துட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே தான். நெக்ஸ்ட் டே காலையில் வந்து பெங்களூருக்கு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அந்த லேக் வியூ இருக்குது இல்லையா, அங்கே வந்து நல்லா இந்த ஸ்வெட்டர்ஸு அதுக்கப்புறமா ரக்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு குட்டியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு, அந்த ஷாப்பிங் பண்ணுற கடை எதிர்க்கவே நிறைய ஸ்நாக்ஸும் இருந்தது, அதனால அங்கேயும் போயிருந்தோம். இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நொறுக்கு தீனி சாப்பிட தான் வந்து தோணுது. நல்லா சுட சுட கிடைச்சா அந்த இடத்துல போய் நிற்கணும் போல் தோணும். அங்கே வந்து நிறைய இந்த பேல்பூரி எல்லாமே இருந்தது, கிரவுண்ட் நட் சாட்டு இதெல்லாம். அதை வாங்கிட்டு மாங்காய் கோல்கப்பா இதெல்லாமே பசங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து விட்டோம். நாங்கள் கிளம்புனது பிளான் பண்ணதே வேறு, ஆனால் அங்கே நடந்ததே வேறு. 12 மணிக்கு எல்லாமே திண்டுக்கல் வந்துடணும்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் நாங்கள் வரதுக்குள்ளே 3 மணியே ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா இங்கே ஷாப்பிங் பண்ணிவிட்டு இங்கே சாப்பிட்டோம். மறுபடியும் கொஞ்சம் நேரம் விட்டு எப்படியும் இறங்க லேட் ஆகிடும்ன்றதுக்காக மறுபடியும் ஒரு கடைக்கு போயிட்டு நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இறங்கணும். இறங்கும்போது கொஞ்சம் டிராஃபிக்காகவும் இருந்தது, அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பசங்க வந்து சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. சரி நம்ம நூடுல்ஸாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து சில சாட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்புறமா தான் கிளம்பணும். மத்தியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸு ப்ரெட் ஆம்லேட் இதெல்லாமே சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா இறங்குறதுக்குள்ளே சாயங்காலம் ஆகிடுச்சு. நாங்கள் திண்டுக்கல் வரும்போது கரெக்டாக டைம் வந்து 8:30. சரி, திண்டுக்கல் வந்து பிரியாணி சாப்பிடாமல் போனால் எப்படி, அதனால வேணும் பிரியாணிக்கு தான் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். நான் அடிக்கடி இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்றது எப்படின்னா, நம்ம ட்ராவலிங்கன்னு ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணால் தானே நம்ம டெஸ்டினேஷனை கரெக்டாக சேர முடியும். ஆனால் எங்களோட ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்னா, எங்கே கேப் கிடைச்சாலும் உடனே நின்று அரட்டை அடிக்கிறது. அது எல்லோரும் சேர்ந்து என்ன தான் பேசுவோன்னு தெரியாது, ஆனால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அந்த டாபிக் போயினே இருக்கும். 1/2 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். அங்கே கொஞ்சம் அப்பப்போ நடுவில் பிரேக் எடுத்து வீட்டுக்கு வந்து சேரும்போது கரெக்டாக டைம் வந்து 4 மணி. சூப்பராக இருந்துச்சு, தூக்கமே இல்லை. ஆனால் நாங்கள் ட்ரிப்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது சுத்தமாக தூக்கம் இல்லாமல் தான் வந்தோம். ஆனால் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்களோட ட்ரிப் வந்து இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.